இருக்கீங்க நான் தான் ஆர்த்தவினி. சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா மொத்தம் நம்ம 6 DIY ஸ்கூல் சப்ளைஸ் தான் பார்க்க போறோம். அப்படி நம்ம என்னலாம் பார்க்க போறோம்னா ஒரு பென்சில் பவுச் எப்படி பண்றது, ஒரு பென்சில் டாப்பர் எப்படி பண்றது, ஒரு சூப்பரான ஒரு லெட் பென் எப்படி பண்றது அப்படின்னு கொஞ்சம் நிறைய கியூட்டான திங்ஸ் தான் பண்ண போறோம். சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. அண்ட் நம்ம வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க செல்லகுட்டீஸ். அப்பதான் எனக்கு பெரிய வீடியோ போட மோட்டிவேட்டா இருக்கும். அண்ட் நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐகானை மறக்காம டேப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காமிக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கியூட்டான ஒரு புக் பேக் தான் பண்ண போறேன். அதுக்கு இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட் எடுத்திருக்கேன். இது இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஒட்டி கொடுப்பாங்கல்ல, டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டா தான் எடுத்திருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஃபுட் ஆர்டர் பண்ணும்போது ஒரு பிளாஸ்டிக் மூடி கொடுப்பாங்க, டிரான்ஸ்பரண்டா இருக்கும், அது கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டை பாத்தீங்கன்னா நான் ஆர்ச் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துட்டு இன்னைக்கு நான் ஈவில் ஐ டிசைன் தான் போட போறேன். இது நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருக்கீங்க, ஈவில் ஐ டிசைன்ல ஏதாவது பண்ணுங்க, ஏதாவது கிராஃப்ட் பண்ணுங்க அப்படின்னு. செலகுட்டீஸ் கேட்டு பண்ணாம இருக்க முடியுமா? ஸோ அதான் எனக்கு நான் ஒரு புக் மார்க் மாதிரியே பாத்தீங்கன்னா அதை ரெடி பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஒன்றும் பண்ண வேண்டாம், நீங்க டார்க் ப்ளூ கலர்ல ஃபர்ஸ்ட் பெயிண்ட் பண்ணிக்கோங்க, அதுக்கு மேல ஒயிட் கலர்ல பெயிண்ட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் ஸ்கை ப்ளூ கலர், அதுக்கப்புறம் பிளாக் கலர். ஸோ இந்த இதில் நீங்க வந்து இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரா டிசைன் ஒரு ஈவில் டிசைன் மாதிரியே கிடைக்கும். அது ஒரு பிரேஸ்லெட் மாதிரி பண்ணியிருக்கேன், அதுவும் ப்ளூ கலர் இதில் தான் பண்ணியிருக்கேன். பட் டார்க் ப்ளூ கலர்ல இந்த பீட்ஸ் இல்லை. ஸோ அதான் வந்து ஸ்கை ப்ளூ கலர்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரேஸ்லெட் மாதிரி பண்ணி அது கூட அட்டாச் பண்ணீங்கன்னா சூப்பரான புக் பேக் ரெடி. இது பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. செகண்ட் பாத்தீங்கன்னா ஒரு பென்சில் சாப்பர் தான் பண்ண போறோம். அதுக்கு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு பென்சில் எடுத்திருக்கேன். அடுத்து இந்த தெர்மோகோல் இருக்கும்ல, வேஸ்டா கண்டிப்பா எல்லாருக்கும் வீட்லயும் இந்த தெர்மோகோல் இருக்கும். அதை இந்த மாதிரி ரவுண்டா ஃபர்ஸ்ட் வரைஞ்சுக்கோங்க. இதை கட் பண்றதுதான் ஒரு பெரிய வேலை. ஏன்னா அவ்வளோ தூசியாகவும் கட் பண்ணும்போது நிறைய அந்த பஞ்சு பஞ்சா பறக்கும். எனக்கு உண்மையாவே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பட் இருந்தாலும் சூப்பரா ரவுண்டா கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை பென்சிலுக்கு பேக் சைட்ல இந்த மாதிரி நீங்க வந்து குத்தி விட்டுக்கோங்க. அடுத்துல பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நான் பிங்க் கலர், எல்லோ கலர் அண்ட் பாத்தீங்கன்னா பர்பிள் கலர்ல வந்து பெயிண்ட் பண்ணிருக்கேன். இது இவ்வளவு காஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஏட்ரை கிளே இருக்கும்ல, அதுல ஒயிட் கலர் ஏட்ரை கிளே எடுத்திருக்கேன். நீங்க என்ன பண்ணணும்னா இந்த கிளே வந்து கிரீமி டெக்ஸ்சரா இருக்கணும்னா சுடு தண்ணியில கொஞ்ச நேரம் போட்டு எடுத்தீங்கன்னா அது ஒரு மாதிரி கிரீமியா மாறிடும். அதை நீங்க என்ன பண்ணலாம், இந்த கேக்கு மேல வந்து ஒரு கிரீம் இருக்கும்ல, விப்பிங் கிரீம், அது மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உண்மையாவே செம்ம சூப்பர் ஐடியா, வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அது ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருக்கிறது மாதிரிலாம் பாத்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் சூப்பரான கேக் பென்சில் சாப்பர் ரெடி. இது பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேர்ட் ஒரு ஷார்ப்னர் தான் பண்ண போறோம். எல்லார்கிட்டையும் இந்த மாதிரி ஒரு போரிங்கான ஷார்ப்னர் இருக்கும்ல, அதை நம்ம கியூட்டா மாத்துவோமா? அதுக்கு இந்த நெயில் பாலிஷ் ரிமூவருக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டப்பா கிடைக்கும். அந்த டப்பாவை எடுத்து வச்சுக்கோங்க வேஸ்டா இருந்தா. இப்போ அந்த ஷார்ப்னரை க்ளூ போட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க, ஒரு ஹோல்ஸும் போட்டுக்கோங்க. அடுத்து இந்த ப்ரௌன் கலர் ஏட்ரேக்ல எடுத்து மேலே ஃபுல்லாவே 2 டப்பாலையும் நான் வந்து கவர் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து கொஞ்சம் டெக்ஸ்சருக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரஷ் வச்சு நீங்க கொஞ்சம் டெக்ஸ்சர் கொடுத்தீங்கன்னா பார்க்க கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா இருக்கும். நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த குக்கீஸ் இருக்கும்ல, அந்த ஷேப்ல தான் ஷார்ப்னர் வந்து நான் பண்ண போறேன். இப்போ பாத்தீங்கன்னா ரியல் குக்கி மாதிரியே இருக்கும். இப்போ ஷார்ப்னர் ரெடி ஆயிடுச்சு. தூசியும் பாத்தீங்கன்னா கீழே விழாது, உள்ளாடியே இந்த பாக்ஸ்க்குள்ளாடியே இருக்கும். நீங்க வெளியில வரும்போது நீங்க தூக்கி போட்டுக்கலாம். சோ இந்த ஐடியாவை பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பென்சில் பவுச் தான் பண்ண போறோம். அதுவும் டிரான்ஸ்பரண்ட் பென்சில் பவுச். இந்த மாதிரி ஒரு OHP ஷீட் மட்டும் எடுத்துக்கோங்க. அதை நான் எப்படி ஃபோல்ட் பண்ணணும் அது மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. எப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நிறைய ஃபோல்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் மேல இருந்து கொஞ்சம் சின்னதாக ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த டிரான்ஸ்பரண்ட் டேப் வச்சு பார்த்தீங்கன்னா 2 சைடும் ஒட்டிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெல்க்ரோ இருக்கும்ல, அதான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து எங்கிட்ட இருந்து வாஷி டேப் வச்சு பார்த்தீங்கன்னா நான் சூப்பராக டெக்கரேட் பண்ணிக்கிறேன். அப்போ பார்க்கவே பார்த்தீங்கன்னா இனிமேல் செம்ம க்யூட்டாக இருக்கும். ஸோ நான் பிங்க் கலர் வாஷி டேப் வச்சு தான் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கேன். அது சின்னதாக ஒரு ஸ்டிக்கரும் ஒட்டினீங்கன்னா சூப்பரான ஒரு டிரான்ஸ்பரண்ட் பென்சில் பவுச் வந்து ரெடி ஆயிடுச்சு. உண்மையாவே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நான் ஸ்கெட்ச் பண்ண வைக்கிறேன் பாருங்க, எவ்வளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. நிறைய திங்ஸுமே பாத்தீங்கன்னா இதுக்குள்ளாடி வந்து சேரும். ஸோ நீங்க அதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஸ்கெட்ச் பென் இல்லைனா வேற ஏதாவது பென்சில் இல்லைனா ஹைலைட்டர் ஏதாவது வைக்கணும்னா கூட இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி வைக்கலாம். ஸோ இந்த ஐடியாவும் பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஃபிஃப்த் பாத்தீங்கன்னா லெட் பென் தான் பண்ண போறோம். எல்லார்கிட்டையும் இந்த மாதிரி ஒரு போரிங்கான லெட் பென் இருக்கும். ஸோ இதை எப்படி கியூட்டா மாத்துறதுன்னு சொல்றேன். அதுவும் இந்த ஹேர் பேண்ட் வச்சு. இது நிறைய பேர் பாத்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க, இன்ஸ்டாகிராம்ல யூடியூப்ல எல்லாம் நிறைய பேர் ஹேர் பேண்டா பண்ணியிருந்தாங்க. நான் பாத்தீங்கன்னா அந்த ஐடியாவை வந்து லெட் பெனுக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன். உண்மையாவே செம்ம ரிசல்ட்டுங்க, நீங்களே பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஹேர் பேண்டை ஒவ்வொன்றுமா நீங்க இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அதை வந்து இந்த மாதிரி நீங்க எடுக்கும்போது பார்க்கவே பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். இப்போ ஒரு காட்டுறேன் பாருங்க அது எப்படி இருக்கும்னு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்க்க பாருங்க அந்த லெட் பென் எவ்வளவு கியூட்டா மாறிடுச்சுன்னு. நீங்க கேப் வச்சு கூட பாத்தீங்கன்னா ஈஸியாவே மூடிக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் சும்மா தான் ட்ரை பண்ணேன், பட் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வேற இது ட்ரை பண்ண போறீங்க, இந்த ஐடியாவும் பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சிக்ஸ்த் பாத்தீங்கன்னா
ஒரு ஸ்டோரேஜ் பவுச் தான் பண்ண போறோம். இது வந்து ரொம்ப ஈஸின்னு தான் சொல்லலாம். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஜிப்லோ கவர்ஸ் வந்து நிறைய பேர் நம்ம திங்ஸ் வாங்கும் போதெல்லாம் இருக்கும். நான் இது கிளே வாங்கும்போது என்கிட்ட இருந்துச்சு. அது மேல இருக்கிறது மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு நீங்க இதுல பென் பென்சில் என்னனாலும் வச்சுக்கலாம். பார்க்க செம்ம கியூட்டாவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும். கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. இது ஒரு ஐடியாவை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். உண்மையாவே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். பென் பென்சில் எல்லாம் கீழே விழாது. ஸோ இந்த ஐடியாவும் பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. யாரெல்லாம் இதை ட்ரை பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க. நான் இன்னைக்கு பண்ணிருக்க இந்த 6 DIY ஸ்கூல் சப்ளைஸ்ல எது உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்னு சொல்லி மறக்காம வந்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து எந்த மாதிரி பெரிய வீடியோ போடலாம்னு சொல்லுங்க. உங்களுக்காக நான் அந்த மாதிரி பெரிய வீடியோ போடுவேன். சோ இன்னொரு வீடியோ